ஹாய் எல்ஏ ஃபேமிலிஸ், நான் தான் உங்களுடைய லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு வீடியோங்க. யாருமே இந்த வீடியோ வந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியல. பட் நாங்கள் புதுசா ஒரு பொண்ணு சொல்லலாம் இதை நாங்கள் ட்ரை பண்றோம். அது என்னன்னு சொல்லி நீங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிஸ்டர், நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர், நம்மளோட எல்ஏ ஃபேமிலியில ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு கேட்டாங்க. இன்னைக்கு கேட்கும் போது இந்த வீடியோயே நீங்க போடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே அப்போது பிளான் வந்துச்சு. ஓகே கண்டிப்பா போடலாம், வீடியோ இல்லாத பட்சத்துக்கு இது ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் இவங்க கிட்ட சொன்னேன். இவங்களும் ஓகே பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நேத்து வீடியோ போட காரணம் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிடல் போயிட்டாங்க. ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து ஊசி எல்லாம் போட்டப்ப ஏன்னா தம்பியோட காய்ச்சல் அப்படி எனக்கு வந்துருச்சு. இப்போ அவனும் சரியாயிடுச்சு. எனக்கும் இப்போ பரவாயில்ல, ஒரு 80% வரைக்கும் பரவாயில்ல. கொஞ்சம் இருமல் மட்டும் இருக்கு, சரியாயிரும். அதுவுமே எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க எப்படி வந்து எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? இன்ஸ்டாகிராம் ஹிஸ்டரி, இன்ஸ்டாகிராம் டிராவல் ஈஸியா கஷ்டமா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. அப்படி 400 ஃபாலோவர்ஸ் இப்பதான் வந்திருக்கு. ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரசாதம். ஐ மீன் நாங்கள் வந்து 2-3 வருஷம் தான், நான் கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துல தான் இந்த 400 ஃபாலோவர்ஸ் 3 வருஷத்துல தான் வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது 3-4 லட்சம் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்பீடு. எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நாங்கள் போகிற வீடியோ வந்து நல்லா இருக்கா நல்லா எங்களுக்கு தெரியல. பட் லைக் வரும், எல்லாம் வரும், பார்க்குறவங்க பார்ப்பாங்க, லைக் போகாது நிறையா இருக்கு. இருந்தாலுமே ஆனால் ஃபாலோவர்ஸ் வந்து எங்களை தேடி வர்றாங்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்க. ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. முதல்ல நிறைய பேர் வீடியோவும் பார்ப்பீங்க, இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா சில பேர் இன்ஸ்டா ஐடி கண்டிப்பா தெரியாது. பாதி பேருக்கு இன்ஸ்டா ஐடி இருக்காது, இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணாம நிறைய பேர் இருப்பீங்க. அதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அக்கா நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணல, யூடியூப் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்ஸ்டாவும் ஜஸ்ட் நம்ம யூடியூப் மாதிரி தான். பட் அதுல ஏர்ன் பண்ண முடியுமான்லாம் எங்களுக்கு தெரியல. நாங்க இது வரைக்கும் அதுல இருந்து ஏர்ன் பண்ணது கிடையாது. யாராவது அதுல ஏர்ன் பண்ற மாதிரி அந்த இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும், இன்ஸ்டாகிராம் வச்சு பண்றாங்க அப்படின்னா தயவு செய்து எங்க ஐடியா யாராவது அதை சொல்லி கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது வந்து இன்ஸ்டால வந்து வீடியோ போனா ஃபாலோவர்ஸ் ஏத்தி ப்ரமோஷன் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது மட்டும்தான். அது மூலம் பணம் சம்பாதிக்கிறது, ஃபாலோவர்ஸ் இருக்கு, பணம் சம்பாதிக்கிறது, வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்க அது தெரியாது. எங்களுக்கு ப்ரமோஷன் மூலமா தான் நாங்க பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நாங்க ஓபன் பண்ணது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் வச்சிருக்கோம். பட் ஆனா என்ன சொல்றது, யூடியூப்ல வந்து வீடியோ போட போறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் நாங்க இன்ஸ்டாகிராமே ஓபன் பண்ணோம். அதுவும் லவ் பண்ணும்போது அப்போ வந்து ஃபுல்லாவே டிக்டாக் மட்டும் தான் எங்க மைண்ட் செட்ல ஓடுனது. டிக்டாக்ல போகணும், டிக்டாக்ல ரீச் ஆகணும் அப்படிங்கும்போது டிக்டாக் மட்டும் தான். ஆனா கடைசியில டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்தோம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல இல்லையா அப்படின்னா இருந்தோம். இவங்க தனியா வந்தோம் யூடியூப்ல. சரிங்களா, இன்ஸ்டா யூடியூப் அந்த மாதிரி தான் வந்தோம் உள்ள. ஆனா இன்ஸ்டா வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்க இன்ஸ்டா அவ்வளோவா எங்களுக்கு தெரியும். அதில் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறது வந்து சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். இன்ஸ்டால வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் ஏற்றணும் அப்படின்னா வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க, வீடியோ எல்லாம் ரீச் ஆகும். நீங்களே பாருங்க, ஒரு வீடியோ வந்து 4-5 போகிற வியூஸ் இருக்கு, நிறைய வீடியோ இருக்கு. ஆனால் ஃபாலோவர்ஸ் ஏறவே ஏறாது. ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம தான் போய் ஃபாலோ பண்ணணும். அதுதான் இன்ஸ்டாகிராம் பொறுத்து நம்பி நம்மள ஃபாலோ பண்றாங்க. வியூஸ் போகும், நம்மளுக்கு நிறைய வியூஸ் போகும். ஆனா ஃபாலோவர்ஸ் பார்த்தா இருக்காது. சுபாஷோட அவங்க தங்கச்சி கூட ஒரு வீடியோல நான் ஏதோ எத்தனையோ போச்சு ஒரு வீடியோ. ஆனா ஃபாலோவர்ஸ் பார்த்தோம்னா 7000 ஃபாலோவர்ஸ் ஏறல. அதுக்கு சரி எங்க எத்தனை எம்னா எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, அத்தனை எம் லைக் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க. ஸோ ஆனால் ஃபாலோ வந்து அவ்வளோவா இருக்காது. அந்த மாதிரி தான் சில பேருக்கு ஐடி வச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஐடியில் அந்த ஒரு வீடியோ மட்டும் ரீச்சாக இருக்கும். பட் அந்த ஃபாலோவர்ஸ் மட்டும் வராது. ஏன்னா அது இன்ஸ்டாவே அது அப்படிதான் பொதுவாகவே. அதே மாதிரி ஒரு வீடியோ ரீச் ஆனதுக்கு அப்புறம் எல்லா வீடியோவும் ரீச் ஆயிரும் சொல்லி நம்ம அதே மாதிரி பண்ணாலும் இன்ஸ்டாக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏதாவது ஒரு வீடியோ குரூப்ல அப்படியே ரீச் ஆகும். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இந்த வீடியோலாம் ரீச் ஆகுமான்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம், சரி இன்ஸ்டால இப்படி ஒரு வீடியோ போட்டா ரீச் ஆகுது, அதை பேஸ்மெண்டா பண்ணி போடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஒரு 2 வீடியோ ரீச் ஆகும், அடுத்த வீடியோ ரீச் ஆகும், அப்படியே டவுன் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க வந்து கமெண்ட்டுக்கு சொல்லி பண்ணாங்க. இப்ப எல்லாரும் பண்றாங்க. ஒரு சில பேருக்கு அது வந்து இதாகுது. ஆனா எல்லாத்துக்கும் அது சக்சஸ் ஆகும்னா அது கிடையாது. சோ அந்த மாதிரி தான் இன்ஸ்டா பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் ஜேர்னியை பத்தி நாங்க சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து
நாங்கள் வந்தது வந்து அந்த லவ் பண்ணுற டயத்தில் தான் நாங்கள் வந்தோம். லவ் பண்ணுற டைம்னா நாங்கள் வந்து மீட் பண்ண போகிறோம், 4th மீட் பண்ண போகிறோம், 4வது வாட்டி. அது ஆமாம் 4வது வாட்டி. ஒரு வருஷம் கொரோனா அந்த கேப்பில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்க்க போகிறோங்கிற போது வீடியோ பண்ணணும், ஃபோட்டோலாம் எடுக்கணும், வீடியோ பண்ணி வச்சுக்கணும், டிக்டாக் மாதிரி வீடியோலாம் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட போது தான் நாங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளேயே வந்தோம். இன்ஸ்டாகிராம்குள்ளே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம், அவ்வளோதான். வச்சுட்டு எங்களோட பழைய வீடியோ தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ரொம்பலாம் நான் ஆக்டிவாலாம் இருக்க மாட்டோம், பழைய வீடியோ தான் போட்டுட்டு இருந்தோம். கரெக்டாக நாங்கள் மீட் பண்ணுற அன்னைக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? இவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது, எனக்கு ஞாபகம் இருக்கு. கரெக்டாக 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. நான் கூட இவங்கள்ட்ட சொன்னேன், பாரு கரெக்டாக 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. இவங்க நீ ஸ்டோரி போடு அப்படின்னு கூட சொன்னாங்க. அதெல்லாம் ஞாபகமே இல்லைன்னு. ஸோ அப்பவும் சொன்னாங்க. ஸோ அந்த டைம் தான் நாங்கள் இன்ஸ்டாகிராம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட் டைம் லைவுமே வந்தோம். இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட் லைவ் வந்தோம், அதே அவங்க இருக்கா? அந்த லைவ் வீடியோ இன்னும் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கீழே போய்கிட்டே இருக்கணும். கீழே போயிட்டீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஆமா இந்த KFC ஆட்டோல வச்சு KFC ஆட்டோ KFCல போயலதான் தெரியும், அது தெரியும். KFCல ஒரு இது போட்டிருந்தேன். அப்போ வந்து அந்த பிள்ளைங்களாம் வந்து அந்த பத்மா தங்கேஸ்வரி எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த அவங்க கூட அவங்க வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எங்க கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், அவங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு இப்போ வரைக்கும் வராங்க. ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நாங்க லவ் பண்ணது 3 வருஷம் ஆகுது. பட் நம்ம 4 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா 4 வருஷம். அந்த இன்னமும் அந்த பேண்ட் அவங்க கல்யாணம் பண்ண, ஆமா அவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த எங்க மேல உள்ள பாசம் இப்பவுமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அப்படியே தான் இருக்காங்க அந்த அளவுக்கு. அவங்க இந்த மாதிரி தான் அந்த கிடைக்கிற டயத்துல தான் நாங்க அந்த இன்ஸ்டாவே யூஸ் பண்ணோம். அதிகமா போடல, அதிகமா நாங்க வீடியோ போடல. நாங்க இன்ஸ்டாகிராமுக்கு வந்தே பாத்தீங்க அப்படின்னா நாங்க எப்போ ஓபன் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா 2019 டிசம்பர்ல நவம்பர்ல யூஸ் பாமா. நவம்பர் 2019 நவம்பர் மாசம் தான் இன்ஸ்டால் பண்ணோம். நவம்பரா ஒரு மாசம் 2019 இல்லாட்டி 2020 தெரியல எங்களுக்கு. அதுல நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சது எப்ப? நாங்க மீட் பண்ண போதுதான். மீட் பண்ண போது வீடியோ எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதான். ஆனா நிறைய வீடியோ போட்டு கல்யாணம் ஆனதுல இருந்து தான் நாங்க இன்ஸ்டாகிராம். கல்யாணம் ஆனது எப்ப? 2021. உனக்கு தெரியல கேட்காம். ஆமா 2021ஆம் ஆண்டு இன்னைக்கு வந்து நீங்க வந்து இன்ஸ்டாவை தொடங்க ஆரம்பிச்சீங்க. ஆமா அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி தான் நம்ம போட்டுருந்தோம். நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரொமோஷனும் ஆக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண டயத்துல ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவ்வளவு இல்ல, நார்மலா தான் இருந்துச்சு. 76 அந்த மாதிரி. கல்யாணம் பண்ண டயத்துல வீடியோ போட்டோம், அடி பொட்டி எரிச்சு நல்லா லைக் எல்லாம் பயங்கரமா போயிட்டு நல்லா ட்ரெண்டிங்ல இருந்தோம். நல்லா வந்துட்டு ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து. அன்னைக்கு ஆரம்பிச்ச ப்ரொமோஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கூடயே கை கொடுத்துட்டு வருது. ஸோ அந்த ப்ரொமோஷன்லாம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ப்ரொமோஷன் எதுவுமே எங்களுக்கு இல்லை அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா யூடியூப் தான் வருமானம் அப்படிலாம் கிடையாது. அது ஏன்னா எங்களுக்கு வந்து 30,000 40,000 தான் மாதம் வருமானமே வருது. இன்ஸ்டாவில் ஏதாவது ப்ரொமோஷன் வருது, மாதம் 10,000 15,000 வருது. எங்களுக்கு கை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீட்டு செலவு. இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அடுத்து ஒரு பிளான் வச்சுருக்கோம். அது எல்லாமே அடுத்தது சொல்லுவீங்க, அது எல்லாமே நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா வேலைக்கு போனால் அந்த காசை வச்சு நாங்கள் வந்து வீட்டு செலவு பார்த்துட்டு மற்ற இது எல்லாமே தனியாக அந்த ப்ரொமோஷனு யூடியூப் இந்த மீடியா சம்பாதிக்கிற காசை அப்புறம் தனியாக ஒதுக்கலாம்னு நினைப்போம். அப்போ வந்து நான் எங்கள் கடையில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். 2வது சேலை பிஸ்னஸ் பண்ணிட்டோம், கை நிறைய காசு இருந்துச்சு. இப்போ நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ நாங்கள் பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரி சாரி இறக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இவங்ககிட்ட. எப்படி நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? நாங்கள் சாரி இறக்கி பண்ணுறோம், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஆனா அந்த இன்ஸ்டால வந்து கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப அந்த ஃபாலோவர்ஸ் ஏத்துறது வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். அது மேடம் வந்து சொல்லுவாங்க எப்படி ஏன்னா அவங்க தான் இன்ஸ்டா ஃபுல்லா அவங்க தான் பாத்துப்பாங்க. நான் வந்து செல்ல மட்டும் தான் பாப்பேன். எல்லாமே இவங்க தான் மீடியால, எல்லாமே இவங்க தான். மத்த எல்லாம் நான் எல்லாம் சும்மா செல்லு பாக்கிறேன் அப்படின்னு கிடையாது நமக்கு. இப்ப நான் இவங்க வந்து டிக்டாக் வந்து ஓபன் பண்ணல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நோண்டுறாங்க தெரியுது. ஆனா இன்ஸ்டா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் நோண்டுறதுனால எனக்கு தெரியுது. இவங்களுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து நோண்டாங்கன்னா இவங்களுக்கும் ஒரு சில விஷயம் தெரியும். வீடியோ போஸ்ட் பண்ண அதெல்லாம் எல்லாமே தெரியும். ஸோ இவங்களுமே ப்ரமோஷனுக்குலாம் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஏற்றுவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வீடியோ போடணும், அவ்வளோதான். ஸோ நாங்கள் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறது எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இன்ஸ்டாகிராமையும் சரி யூடியூபையும் சரி ப்ராப்பராக நாங்கள் ரன் பண்ணோம். 2021 தான் 2021 தான். ஸோ 21 22 22 23 23 24 3 வருஷம் ஆகுது.
ரெண்டுத்தையுமே ரன் பண்ணி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல இன்ஸ்டாகிராம்ல வந்து 500K 500 யூடியூப்ல 500K அண்ட் அப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல 200K 3 வருஷத்துல நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து காரணம் வந்து நீங்க தான், நாங்கன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலரா வீடியோ பாக்குறீங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எல்லாருமே சொல்றது என்னன்னா, நீங்க இன்ஸ்டால ரெகுலரா ஒரு டைம் போட்டுட்டு இருந்தோம்னா அப்படியே ரெகுலரா ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்படிதான் ஒரு சிஸ்டர்லாம் என்கிட்ட தான் சொன்னாங்க. சிஸ்டர் நீங்க வீடியோ இன்ஸ்டால போட்டீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா போடுறீங்க, பட் ஆனா போடாம விட்டீங்கன்னா அப்படி ஸ்டாப் ஆயிடுறீங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னன்னு தெரியல, நான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரீல்ஸ் எடுக்க வரவே மாட்டாங்க மோஸ்ட்லி. இப்ப பாத்தீங்க வரவே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு சுத்தமா. அதாவது எப்படின்னா வியூஸ் போனா நம்ம எடுக்கலாம், வியூஸ் போக மாட்டேங்குதா, இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு. அப்புறமா தான் சரி நம்ம இறங்கி பேசக்கூடாது, ஏற்றி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் அண்ணன் பேசுவாப்புல, ஒரு அண்ணன் சீமான அண்ணன். அதெல்லாம் மைண்ட் செட்டில் எழுதிட்டு சரி ரைட்டு நம்ம பண்ணுறதை நம்ம பண்ணுவோம், வருது வரல நம்ம எப்போ காட்டுறோம் அவ்வளோதான். நம்ம ஃபேஸை நம்ம சோசியல் மீடியாவில் காட்டுறோமா போதும், அதை அப்படியே காட்டிட்டே இருப்போம். அதான் ஓகே. நம்ம டாபிக் குள்ள வருவோம். அந்த சிஸ்டர் சொன்னதுன்னா நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே சில்வர் பிளே பட்டன் வாங்குறீங்க, அதனால உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கனைஸ் கிடைக்குது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். பட் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ஃபாலோவர்ஸ் ஏறுது வைக்குது, அதுலேருந்து ஒரு ரெக்கனைஸ்மே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இதில் வந்து பேட் கமெண்ட்ஸும் சரி எல்லாமே எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்டாங்க. ஸோ அந்த சிஸ்டர் கேட்ட கொஸ்டின் வந்து உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்குமே நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோம்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும், அது எல்லாமே ஃபேஸ் பண்ணணும். ட்ரோல் பண்ணிலாம் போட தான் செய்வாங்க, செம்மையா ட்ரோல் பண்ணுவாங்க. பார்க்கவே கூடாது உண்மையிலே, அதை பார்த்தோம்னு வச்சுங்களா அதோட கஷ்டமே வேற. இன்னொன்னு என்னன்னா, உங்களை என்னைக்கு ஒருத்தவங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு நீங்க வந்து ஃபேமஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ஃபேமஸ் ஆனா தானே உங்களை ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் எப்பயுமே. எங்களெல்லாம் ஒரு லவ் பண்ணும்போது ஒரு ரீல்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணி போட்டுருந்தாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய விருப்பம். அதனால நம்ம இது இல்ல, பேட் கமெண்ட்ஸ் வராமலாம் கிடையாது, வரும். அதை நம்ம படிக்க கூடாது, படிச்சாலும் அதை மனசுல போட்டு நினைக்க கூடாது, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அவங்க பண்றவங்க பண்ணுவாங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் தேடி பண்ணணும். உண்மையிலேயே பேக் கமெண்ட்டை பத்தி கவலையும் படக்கூடாது. என்ன வேணாலும் சொல்லுவாங்க, 2 மினியா பேசுவாங்க, 4 மினியா 5 மினியா கூட பேசுவாங்க. நம்ம அதை நினைச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம கஷ்டப்படுவோம், நம்ம நினைக்கவே கூடாது. இன்ஸ்டா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த யூடியூப்ல உள்ள எல்லாருமே வந்து எல்லா வீடியோ பண்றாங்க, ரிச்சா இருக்காங்க, கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம் இருக்குது தெரியுமா? ஒரு மனைவியை வீடியோ பண்ணுறோம், ஒரு பிள்ளையை வீடியோ எடுத்து போடுறோம், நம்ம மகளை வீடியோ எடுத்து போடுறோம், அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம், அவர் வந்து இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லாருமே அப்படி தான். ஆனால் நிறைய பேர் தப்பாக பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம இப்போ கண்டுக்க கூடாது. இப்போ நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் சரிப்பட்டு வராது. ஏன்னா ஒரு பேட் கமெண்ட்ஸுக்கும் நம்ம ரீப்ளே பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட் கமெண்ட்ஸ் ரீப்ளே பண்றதுக்கே வீடியோ போடுற மாதிரி ஆயிரும். நம்மளால நம்ம வேலையை பார்த்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்குமே நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருக்கணும். இன்னொன்று வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எப்பயுமே 24 ஹவர்ஸில் நம்ம ஒன் டேல எவ்வளோ அளவுக்கு நம்ம ஆக்டிவாக இருக்கோங்கிறத காட்டும். ஆக்டிவாக இருக்க தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ நம்ம வீடியோ புதுசா பாக்குறவங்களுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்றது எதுக்குன்னா, ஓகே இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கிறாங்க, இவன் ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருத்த வரான் வந்து வீடியோ போடுறான், இவனுக்கு எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இல்ல. இன்ஸ்டாகிராம் வந்து எப்படின்னா, ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க நீ வந்து வீடியோ போடுற, நீ போட்டனா ஆமா இவன் ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க வந்து போடுவான், அடுத்து போடுவானா என்னன்னு தெரியல, இவனால் நம்மளுக்கு என்ன டிஆர்பி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட, அதாவது நம்ம வீடியோ வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாது. இப்போ நம்ம வந்து ரெகுலரா போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா ஃபேஸ் காமிச்சிட்டே நாங்கள் இருக்கிறனால தான் அந்த ஃபாலோவர்ஸே அந்த வியூஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி தான் நீங்களுமே சில பேர் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிச்சுன்னா ஓப்பன் பண்ணுங்க, ப்ரொமோஷன் எங்களுக்கு ஒரு பணம் சம்பாதிக்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ நிறைய பேர் என்கிட்டே வந்து கேட்டீங்க எப்படின்னா, சிஸ்டர் எப்படி சிஸ்டர் அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணுறீங்க, அது எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ப்ரொமோஷன் பொறுத்து நம்மளை தேடி அவங்களே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க சிஸ்டர், அவ்வளோதான். நம்மளே போய் கேட்குறது வந்து அது பேர் ப்ரொமோஷன் கிடையாது. அது நிறைய பேர் கேட்டீங்க சிஸ்டர் நீங்கள் பண்ணீங்க, அதே பேஜில் போய் நானும் கேட்டேன். ஒரு அக்கா வந்து மெசேஜ் பண்ணியிருந்துச்சு, அவட சொல்லலை, நீங்கள் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர், நானுமே அந்த பேஜில் போய் நான் ப்ரொமோஷனுக்கு கேட்டேன், தரமாட்டேன் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க, நீங்களும் காசு கொடுத்தா வாங்கினீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கிடையாது, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ரொமோஷன் அப்படின்னா இப்போ 400K ஃபாலோவர்ஸ் நம்ம வச்சுருக்கோன்னா, இப்போ நம்மளை வந்து 4 லட்சம் பேர் பார்க்குறாங்க, எங்கள் வீடியோவை பார்க்குறாங்க.
இப்போ உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து நான் இந்த பேஜ்ல இருந்து வாங்கினேன்னு சொன்னேன்னா நீங்க அந்த பேஜை போய் பார்ப்பீங்க. அந்த 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் பாக்குறீங்களோ இல்லையோ 1 லட்சம் பேராவது நீங்க பார்ப்பீங்க. இப்போ அது வந்து நான் பேசி போடணும்னா நான் பேமெண்ட் வாங்கி நான் பேசி போடுவேன். இதான் ப்ரமோஷன். இப்போ ஒரு சில பேர்லாம் 10,000 வச்சுக்கிட்டே டிஎம் ஃபார் பெய்டு ப்ரமோஷன்லாம் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரமோஷன்லாம் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம போய் கேட்டு பண்ணுறது கிடையாது. தெரியாம நிறைய பேர் என்னட்டே வந்து ஒரு வீடியோவில் சொல்லி ப்ரமோஷன் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் பண்ணுறது தான் அவங்க சொன்னாங்க இதே மாதிரி. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்க ப்ரமோஷன் பண்றவங்க யாரா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கிற மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணாங்க. நான் ப்ரமோஷன் பண்ணலாம்னு இருக்கேன், பண்ணவா? நான் ப்ரமோஷன் அவங்க புரிஞ்சுக்க முடியல. அவங்க நிறைய பேர் பண்ணாங்க, புரிஞ்சுக்காம பண்ணது. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ வியூஸும் நிறைய போயிருச்சு. இதான் வந்து இன்ஸ்டால வந்து ப்ரமோஷன் பண்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டு தான் நம்ம வந்து ஃபாலோவர்ஸ்லாம் ஏற்றுறோம். இன்னமும் டீட்டெயில் வேணாம்னு சொல்லுங்க. அடுத்து ஏதாவது ஒரு வீடியோ vlog எடுக்கும் போது அப்படியே கண்டிப்பா சொல்றோம். இல்லாட்டி உங்க சேனல்ல தெளிவா சொல்லிடுவாங்க. உங்க சேனல் கண்டிப்பா எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். அந்த சேனல் தெரியல கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதுல போய் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரூல்ஸ் வேர்ல்ட் பெரிய சேனல் வச்சிருக்காங்க, அந்த சேனலை தெரிஞ்சுக்கோங்க. நீ கூட உன் சேனல்ல இருந்தா ஒரு அக்கா பார்த்து சொல்லிட்டு போனாங்க. அந்த இன்னொன்னு வந்து தெளிவா சொல்லிக்கிறோம். எப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்குமே அதாவது மணி கொடுத்து ஃபாலோவர்ஸ் சேர்த்துறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி நாங்க உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு ஒரு டிப்ஸ் சொல்றோம், அதை வச்சு பாத்துக்கோங்க. எப்படின்னா அது என்னது, ஃபுல்லா ஹிந்திக்காரங்களா இருப்பாங்க. ஹிந்திக்காரங்களை விட இங்கிலீஷ்காரங்களா இருப்பாங்க. அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ எங்களோட ஃபாலோவர்ஸ் 400K இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃபேக் ஃபாலோவர்ஸ் ஏத்துனவங்கள பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்க அரகுற ட்ரெஸ் போட்டுருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபாலோ பண்ணவங்க மட்டும். ஏன்னா அது வந்து ஃபேக்கா மணி ஏத்தி ஃபாலோவர்ஸ் ஏத்துறது. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் அதை பற்றி நீங்கள் வியூஸ் ஏற்றி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் ஏற்றி ப்ரமோஷன் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்க. நீ மாதிரி ஃபாலோவர்ஸ் ஏற்றுறீங்கல்ல, ஏற்றிட்டு நீங்கள் ப்ரமோஷன் வாங்குனீங்கன்னா உங்களை ஒரிஜினலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் உங்கள் வீடியோ ரீச் ஆகுமே தவிர அந்த ஃபேக்காக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரீச் ஆகாது அவங்களுக்கு. ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா என்கிட்டே ஒரு சிஸ்டர் வந்து கேட்டீங்க, சிஸ்டர் நானும் மணி கொடுத்து ஃபாலோவர்ஸ் ஏற்றி நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஏற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏற்றலாம். பட் வேஸ்ட், உண்மையிலே ஏற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லாத. ஆமாம், நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீச் கிடைக்காது. லேடிஸ் எல்லாருமே சமையல் வீடியோவே வீட்டுல நீங்க பண்ற சமையல் வீடியோவே நீங்க பாடு பின்னாடி உங்க மூஞ்ச கட்டல பேக் ஒரு பாய்ஸ் கொடுத்து போட்டுட்டே இருங்க. இன்னைக்கா ஒரு நாள் அது நீங்க ஜெயிப்பீங்க. அது ஜெயிக்காம அதை நல்லா ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச டிப்ஸ் இதுதான். எங்களுடைய டிராவல் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்போம். கஷ்டம் இருக்குது, இன்ஸ்டாவை பொறுத்தவரை கஷ்டம் இல்லாமல் வரவே முடியாது. இன்ஸ்டா வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வழியே இல்லை. யூடியூப்லேயே அதே மாதிரி தான், வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். கண்டென்ட் இல்லாமல் குழம்பி திரிவோம் நாங்களாம், என்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ போட உங்களை கற்றுக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. இதுதான் எங்களோட டிப்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவாக இருங்க, நிறைய வீடியோ போடுங்க, புதுசாக ஏதாவது பண்ணி போடுங்க. மக்களுக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் புதுசாக என்ன வீடியோ ட்ரை பண்ண கேட்குறாங்களோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துருவோங்க. எங்களால் முடியல, பட் இனிமேல் நீங்கள் வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி. இப்போ அடுத்து வரவங்க எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நாங்கள் பண்ணுறது மட்டும் பண்ணாமல், அதாவது நிறைய கமெண்ட்ஸ் பண்றாங்க, அதே பண்ணாம நீங்க புதுசா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா ரீச் ஆகலாம். நிறைய பேர் இப்ப யூடியூப்க்கு வந்துட்டீங்க, நிறைய பேர் வந்து யூடியூப் வந்துட்டீங்க. சூப்பர். நான் எல்லாருமே நல்லபடியாக முன்னேற எங்களோட வாழ்த்துக்கள். இன்னொரு ஃப்ரீ அட்வைஸ் என்னன்னா, யூடியூபை மெயினா வச்சுக்காதீங்க. நாங்கள் பட்டதுனால நாங்கள் சொல்கிறோம், யூடியூபை சைடாக வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது மெயினாக வச்சுக்கோங்க. நாங்கள் மெயினாக வச்சுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இங்கே பாருங்கள் எப்படி அடிக்கிற பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்கிறேன். பாய் பாய்.